அது வா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பால் அவர் மனதில் கலைஞன். ஹே மகாஸ், இந்த எபிசோடில் ராகுல் அசோக் டைரக்ஷனில் அபர்நிதி நடிப்பில் வெளிவந்த வெஞ்சன்ஸ் தமிழ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 2042 இனிக்கியான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் தாய்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டில் காவேரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அபர்நிதி தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இவங்களை யாருக்குமே தெரிய மாட்டேது, தன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு. அதனால 10th ஸ்டாண்டர்டில் நல்லா படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வராங்க. இப்போ இவங்களை எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறாங்க, அதனால சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த புகழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. அதனால இந்த புகழ் போதைக்கு ஏங்குற அபர்நிதி தொடர்ந்து சில விஷயங்களை செய்கிறாங்க. UPSC எக்ஸாமில் IAS பாஸ் பண்ணி கலெக்டராகவும் ஆயிடுறாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்காக கவர்மெண்ட் எதிர்த்து நிறைய வேலை பார்க்குறாங்க. அதனால CM இளவரசுக்கும் இவங்களுக்கும் பெரிய கான்ஃப்ளிக்டே வருது. தொடர்ந்து இவங்க கவர்மெண்ட் எதிர்க்க நிறைய பகையை சம்பாதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் கெப்பாசிட்டி தெரிஞ்சு அபர்நிதியை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்பாயின்ட் பண்ணுறாங்க PM. அபர்நிதிக்கும் பவர் சென்டருக்கும் நடக்கிற சண்டையில் அபர்நிதி தன்னோட புகழை தக்க வச்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதான் அந்த படத்தோட மொத்த கதையே. வேணி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? திரும்புற இடம்லாம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் ஒரு ஃபேண்டசி மூவியா எடுத்திருந்தாலும் இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஸ்கிரிப்டே கிடையாது. இவங்க சென்சாருக்கு பயந்து 2042 இனிக்கியா, தாய்நாடு, காவேரி மாவட்டம்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்திருக்காங்க. இவங்க என்னதான் மாற்றி எடுத்திருந்தாலும் நடப்பு அரசியலை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் உலா விட்டுருக்காங்க. ஒரு ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோயினோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸே ஆயிடுச்சு. இந்த படத்தோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஹீரோயினா இல்லை வில்லியானே தெரியல. சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு அவங்க அப்பா கொள்ளணும்னு எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒரு அப்பா கொள்ற கேரக்டர் ஒரு பொண்ணை மட்டும் நல்லா வளர்த்துருவாங்கன்னு அதுவும் எனக்கு புரியல. இது பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி சொல்லவே இல்லை. கதையை ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க, ஆனால் ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. அதனால கேரக்டர் ஸ்கெட்சுமே ஏனோ தானே தான் இருக்கு. ஹீரோயின் கேரக்டர் தான் இவங்க சரியா எழுதல. ஆனால் சொல்ல போனா ஹீரோயின் கேரக்டர் தவிர இவங்க எந்த கேரக்டருமே சரியா எழுதல. ஏதாவது புரிஞ்சுச்சா? எனக்குமே புரியல. இப்போ ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பார்க்குறோம், அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ணணுமா இல்லை வெறுக்கணுமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த கேரக்டர் வெறுக்கணும்னு தோணும்ல, சப்போர்ட் பண்ணவும் தோணலை. ஆனால் டேரக்டர் ராகுல் அசோக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. தங்கத்தை கடத்துறவன் போதை மருந்து விற்கிறவனெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பழகிட்டோம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேரக்டரை ஹீரோயினை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வராரா என்னமோ தெரியல. எல்லா பாவமும் நம்மளே பண்ண தேவையில்லை, சிலது தானா நடக்கும். அபர்நிதி கொடுத்த கேரக்டரை நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒரு வகையில் இந்த கேரக்டரை பார்த்தா ஒரு மனநோயாளி கேரக்டர் தான் இந்த கேரக்டர். ஐடென்டி கிரைசிஸ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, தன்னை பற்றி எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும், சரியான சைக்கோ. இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் மட்டும் தான் நான் அப்படி சொல்கிறேன். மற்றபடி அபர்நிதி இந்த கேரக்டர்ல சூப்பராக நடிச்சிருக்காங்க. இளவரசும் சரி, ஜான் விஜயும் சரி போட்டு நடிச்சிருக்காங்க. OG மகேந்திரன் அந்த PM வர கேரக்டர்லாம் ஜேஸ்தாவை யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேரக்டரை தவிர இந்த கதையை சொல்கிற சச்சு கேரக்டர் முதற்கொண்டு மனசில் நிற்கவே இல்லை. ஆலி வெங்கட் கேரக்டரை காட்டும் போதே இந்த கேரக்டரை எப்படியாச்சும் சாகடிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சா ஈஸியாக சாகடிச்சிடறாங்க. தொட்டா தீட்டு பார்த்தா பாவன்னு நீ எதடா சொன்னீங்க, அதுக்கு தாடா நாங்கள் மாறலாம். MS பிரபுவோட சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாக்கு தேவையான இன்டீரியர் ஷாட்ஸும் சரி, எக்ஸ்டீரியர் ஷாட்ஸும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ராஜா மியூசிக் போட்ட பாட்டை விட AJR போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்துச்சு. இம்ரானோட ரேட்டிங்கில் படம் 2.5 மணி நேரம் வருது. படத்தோட பெரிய மைனஸே இதுதான். என்ன பாலாஜி, நீ இருக்கும்போது எப்படி செந்தில் அரெஸ்ட் பண்ணாங்க? எப்படியும் அடுத்த ஆட்சிக்கு நீங்க வரப்போறது இல்ல. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அபர்நிதி ஆக்டிங்காக தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் அதை தியேட்டரில் பார்க்கணுமா இல்லை OTTல பார்க்கணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு புகழும் சரி, பணமும் சரி நெகையாக வந்துட்டாலே அவனவே முடிச்சுக்குவான். உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க, சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.